ஊர்க்காரங்க எல்லாம் வர்றாங்க, அரைகுறைய அரபு மொழி தெரிஞ்சவங்க எல்லாம் கூட நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் இஸ்லா தழுவிடுறாங்க. இவர் வரமாட்டேன்ட்டாரு, நம்ம பெரிய தகப்பனார் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த மனசுல ரொம்ப கவலைப்பட்டு நரகத்துக்கு போயிட்டாரு, இந்த வேதனைப்படுறாங்க. ரொம்ப கவலைப்பட்டோன்னு அல்ல அடுத்த வசனத்தை இறக்குறான். இன்னகலா தகதீமன் அஹபப்த முகமதே, நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி கொண்டு வர முடியாது. வலாக்கின் அல்லாஹ், இதுக்கு எது கவலைப்படுற? என்னமோ நேர்வழி கொடுக்குற உங்க கையில இருக்குது, ஏன் இல்லப்பா இருக்குது, நீ என்ன போட்டுட்டு நீ போய் சொல்லி கேட்கலன்னு நீ கவலைப்பட்டு இருக்கிற. இன்னகலா தகதீமன் அஹபப்த, நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ்வாகிய நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவருக்கு நான் தான் நேர்வழி காட்டுவேன். நீ உனக்கு அந்த ரைட் இல்ல, நீ கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்பட்டா என்னமோ உங்க கையில அந்த ரைட் இருக்கிற மாதிரி ஆகுது. கவலைப்படக்கூட விட மாட்டேங்கிறான். எதுக்கு? பாப்பா வராம போயிட்டாரா, இப்படி போயிட்டாரா, உங்க கையில இருக்குது, உன் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயமா இது, என்ன நீ என்ன இந்த அதிகாரத்துல கையில இருக்கிறன்னு சொல்லிட்டு உடனே அதையும் எல்லாம் கண்டிக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த அவுளியா அப்படி கையை பிடிச்சா அப்படி நம்ம நேர்வழி கொண்டு வந்துருவாரு, அவர் பார்த்தாலே நம்ம ஹிதாயத்து கிடைச்சிடும், அப்படி முறியது வாங்கினாலே போதும், அவர் கிட்டத்துல உட்கார்ந்தாலே போதும், அவர் வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வச்சது மிச்சம் சாப்பிட்டாலே போதும், நம்ம நேர்வழி கிடைச்சிருமா, நம்ம உள்ள அப்படி பக்குவம் ஆயிருமா, நம்ம நேர்வழிக்கு. இதெல்லாம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் பெரிய வாப்பாக்கு சொல்லி நேர்வழி வரல, கிட்டத்துல உட்கார்ந்து சொல்லி நேர்வழி வரல, எந்த தோல்லதிக்கு வளர்த்தார எவ்வளவு டச் பண்ணாங்க, தொட்டாலே வந்துருங்கிறீங்களா? அபு தாலிப் ரசூல்லா தொட்டதை விட நீங்க உங்க சேகுமார்களை தொட்டிருப்பீங்களா? அபு தாலிப் லட்சம் தடவை தொட்டிருப்பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லட்சம் தடவை தொட்டிருப்பாரு. அவர் வளர்க்கிற காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூலான பிறகு எத்தனை தொட்டிருப்பாரு? தொட்டவன் நேர்வழி வந்துருமா, பட்டவன் நேர்வழி வந்துருமா, பார்த்தா நேர்வழி வந்துருமா, சொன்னா நேர்வழி வந்துருமா, கிட்ட உட்கார்ந்து நேர்வழி வந்துருமா? யாருக்கு நேர்வழி வரும் என்று அவன் டிசைட் பண்ணுகிறானோ அவருக்கு நேர்வழி வரும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றான்னு சொன்னா, எப்படிப்பட்ட வழிகேட்டு நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கணும் விளங்குதா? முரீது, பீரு, செய்கண்டு, தரிக்காண்டு, காதலியா, சாதலியா, நக்ஷபந்தியா, சிஸ்தியான்லாம் போறோமே, நம்மளை பக்குவப்படுத்திடுவாங்க, நம்ம உள்ளத்தை பண்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறோமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாம் இருக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இது மாதிரியாக மனிதர்களை மகான்களாக, நான் சொல்றேன் கன்ஃபார்ம் மகான், நீங்க சொல்ற சேகலாம் மகான்லாம் கிடையாது, சேத்தவா இருப்பானுவ. நான் சொல்லக்கூடியதெல்லாம் நிச்சயமாக மகான் என்று அல்லாஹ் யாரை பற்றி உறுதி செய்து விட்டானோ அந்த மகான்களை இந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இது போல இன்னும் பல சம்பவங்களின் மூலமாக அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறான். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எல்லா நிலைகளிலும் மனிதத்தன்மை கொண்டவர்களாக, நம்மை போன்ற மனிதர்களுக்கு எந்த மாதிரியான பலவீனங்கள் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் பலவீனம் கொண்டவர்களாக இருந்ததை அவங்களுடைய வரலாறுகளிலிருந்து, ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளிலிருந்து நம்ம அறிகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அவங்க சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகை, அவர்கள் சத்தமிட்டு அவர்கள் ஓதுகிறார்கள். பின்னாடி தொலை வந்த ஒருத்தர் அவரும் சேர்ந்து சத்தம் போட்டு ஓதுறார். அந்த காலத்துல சட்டங்கள்லாம் முழுமைப்படுத்தப்படல, அப்பப்ப இஸ்லாத்துக்கு வருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க, சொல்லி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்துவார்கள். அப்ப எல்லாரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க, ஒரு ஆள் வந்து நின்றவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓத, இப்படித்தான் ஓதணும்னு அவரா நினைத்து கொண்டு அவர் ஒரு பக்கம் சத்தம் போட்டு ஓதுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், யாரு ஓதுனது? நான் ஓதும் போது இன்னொருத்தங்க ஓதுனி, அது யாரு? நான் தாண்ட அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இனி அப்படி ஓதாதீங்க, ஏன் நான் ஓதும் போது நீங்கள் ஓதுனீங்க என்று சொன்னா எனக்கு குழப்பம் ஏற்படுது, தடுமாற்றம் ஏற்படுகிறது, எனக்கு ஓதுவதற்கு முடியல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இமாம் ஓதும் போது நீங்க கேட்டுட்டு இருக்கணுமே தவிர நீங்க ஒரு பக்கம் சத்தமா ஓதுனீங்க என்று சொன்னா அப்ப நான் ஓதுறது டிஸ்டர்ப் ஆகுது என்று அவங்க எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப இது எதுக்கு இதை நம்ம சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு எத்தனை பேர் பேசினாலும் கேட்பார்கள், எத்தனை விஷயத்தை வேண்டாலும் கிரகிப்பார்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். நபிகள் நாயகத்தை பத்தி மட்டும் நம்ம நினைக்கல, சாதாரண மனிதர்கள் நல்லடியார்கள் நாமளா நினைத்து கொண்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள பல பேரும் ஒரே நேரத்தில் அழைக்கிறாங்க, பல பேரும் ஒரே நேரத்தில் அவங்கள்ட்ட துஆ செய்யறாங்க. என்ன நினைச்சு கேட்கிறாங்க? அவங்களுடைய செவி நம்ம செவி மாதிரி இல்ல, நம்ம செவிக்கு ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க முடியும், அவங்களுடைய காது, மகான்களுடைய காது இருக்கு பாருங்க, ஒரு நேரத்தில் 1000 விஷயத்தை கேட்பாங்க,
ஒரு நேரத்தில் லட்சம் பேர் பிரார்த்தனை செஞ்சாலும் அது உங்களுக்கு விளங்கும் என்று நினைத்து கொண்டுதான் பல பேரும் ஒரு நேரத்தில் பெரியார்கள் மகான்கள்ங்கிறவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செவி எப்படி இருந்தது? அவங்க பேசும்போது ஒருத்தர் ஓதுனார்னு சொன்னா அது கேட்கவே இல்லை. அது ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் செய்ய முடியுது. நம்ம எப்படி பேசும்போது ஒருத்தர் பேச்ச கேட்க முடியுமா? நமக்கு நான் பேசணும்டா பேசணும், நீங்க கேட்கணும். நீங்க பேசும்போது நான் கேட்கணும். நானும் பேசி நீங்கள் பேசிட்டு இருந்தா நான் பேசணும் உங்களுக்கு கேட்காது, நீங்க பேசணும் எனக்கு கேட்காது. இது மனிதன். இது நீங்க நான் எல்லா மனிதர்களும் இப்படித்தான் செஞ்சிருக்கோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்மையோடு இருந்தார்களா? இது எடுக்கப்பட்டு அவங்களுடைய காதை வேற காது, அவங்களுடைய வாயை வேற வாயி என்கிற மாதிரி அல்லாஹ் அமைத்திருந்தானா? அப்படி அமைக்கல. அதனாலதான் ஒருத்தர் ஓதும் போது இவங்களுக்கு ஓத முடியல. காதல போய் உணவும் போது அது தனியா ஒரு செக்ஷன்ல வச்சுக்கிட்டு இது ஒரு தனி செக்ஷன்ல வச்சுக்கிற வேண்டியதானே? அப்படி செக்ஷன் கொடுக்கல அல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி மனிதராக இருந்தார்கள் என்று திட்டவட்டமாக உசுரோட வாழும் போது மிகச்சிறந்த நல்லடியாரா இருந்தும் இப்படி இருந்தார்கள் என்று சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? மகான்கள் அவங்களுடைய காது அல்லாஹ்வுடைய காது மாதிரி என்று நினைக்கிறோமே. இது தவறு என்பதை இந்த சம்பவத்திலிருந்து இந்த ஹதீஸிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே போல நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். ஏன்னா தொழுகையை வணக்கத்தை எடுத்து பார்த்தோமே, ஆனால் இது அந்த ஹதீஸெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம பார்த்தோமே தவிர இதுல ஒரு கொள்கை விஷயம் இருக்குது அதை நம்ம பார்க்கிறது கிடையாது. இதுல சட்டங்களை வழங்கிக் கொள்கிறோம், சட்டத்தை மட்டும் வழங்கக்கூடாது. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தன்மை, அவங்களுடைய கேரக்டர், அவங்க எப்படி இருந்தார்கள், மனித தன்மையோடு இருந்தார்களா, மனித தன்மை எடுபட்டு இருந்தார்களா என்பதற்கெல்லாம் இந்த வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தாலே அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கிறது. ஒரு நாள் தொழுகிறாங்க, 4 ரக்காத்து தொழுகை. 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. தொழுகைங்கிறது என்ன? ரொம்ப ஈடுபாடா கவனமா செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். லட்ச ரக்காத்துல ஒரு 50,000 மறந்துடலாம். மொத்தமே 4 தான். 4 2 மறக்குமா? 4 மொத்த தொழுகை 4 தான் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துறாங்க. சலாம் கொடுத்த உடனே மக்கள் என்ன செய்யறாங்க? ஆளாளுக்கு நிக்கிறாங்க. ஒருத்தர் சுட்டி காட்டல. ஒரே ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொழுகை இன்னையிலிருந்து குறைஞ்சிருச்சா? என்ன 2 தானே தொழுகிறாங்க. ஒருவேளை அவர் மாறிடுச்சு நினைச்சுக்கிட்டாரு. அவர் என்ன கேட்கிறாரு? இன்னையிலிருந்து தொழுகை குறைஞ்சிருச்சா அல்ல நீங்க மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்கன்னு அடிச்சு சொல்ல முடியல. நம்ம இப்போ ஒரு அஜர்த்து இப்படி செஞ்சாருன்னா அப்படி கேட்க முடியாது, மறந்துட்டீங்கன்னு சொல்லணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல வஹி வந்துகிட்டு இருந்ததுனால ஒருவேளை 4-2 இருக்கலாம், சட்டம் வந்திருக்கலாம் நினைத்து கொண்டு அவர் கேட்கிறாரு, குஸ்ரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், தொழுகை சுருங்கிருச்சா நீங்க மறந்துட்டீங்களா வந்து கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? 4 தான் தொழுதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுல என்ன நினைப்பு? அதனால சலாம் கொடுத்தாங்க. அவங்க 4 தொழுவதாக நினைத்த காரணத்தினால குள்ளுதாலிக்கு லம்மியக்கும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, குறையவும் கிடையாது மறக்கவும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 4 தானே தொழுதேன் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் குறையவும் கிடையாது மறக்கவும் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு? இல்ல இல்ல நீங்க குறைச்சுதான் தொழுதீங்க அப்படின்னு மறுபடியும் யாவும் காட்டுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மீதி உள்ளவங்க எல்லாம் பார்த்து நிக்கிறாங்க, எப்படி சொல்றது எப்படி இதை கேட்கிறது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கமா கால துல்லியதை இவர் சொல்றாரு, துல்லியதைன்னு ஒரு பேரு இவர் சொல்றாரு, இது மாதிரி தான் நடந்ததான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள்ட்ட. ஆமாண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு மரத்துல போய் சாஞ்சிட்டு இருந்தவங்க மறுபடியும் பள்ளிக்குள்ள மீதி 2 ரக்காத்தையும் தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு 2 சஜ்தா செய்து விட்டு அப்புறம் ஒரு சலாம் கொடுத்தாங்க. சஜ்தா சஹு செய்தார்கள். அது சட்டத்துக்கு உள்ளது. இதுல மேட்ரு என்ன? அது முடிச்ச உடனே சொன்னாங்க, இன்னமா அன பஷருன், நானும் மனுஷன் தான், அன்சா கமா தன்சவுன, நீங்க மறக்கிற மாதிரி தான் நானும் மறப்பேன். ஏன் நீங்க 4-2 தொழுது இல்லையோ, நான் மட்டும் தான் தொழுகிறேனா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அன்சா கமா தன்சவுன, நீங்க மறக்கிற மாதிரி நான்